நான் ரோடில் நின்று கொண்டு லட்சுமி என்று கூப்பிட துருவா என்னட்ட வந்தவா. அப்படி தான் நாங்கள் லட்சுமியை வளர்த்துருக்குறோம். அதே மாதிரி அவாக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது. கால் அந்த நிகம் வந்து நுள்ளி கிடக்கணும், அது டப்புன்னு முத்தி விடும். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மி. இன்றைக்கு வந்து எங்களை லட்சுமி கண்டு போட்டிருக்கிறா, நாமம் கண்டு போட்டிருக்கிறா. நேற்று நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் அப்படியே வாழ்க்கை உடம்புறதுக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்குது. எனக்கு நல்ல சந்தோஷம். இதுதான் முதலாவது கண்டங்கள் லட்சுமி. சின்னெல்லாம் பார்த்துருப்பீங்க எங்களை யூடியூப் சேனலில். நாங்கள் லட்சுமியை விட்டு நாங்கள் சின்னனா இந்த லட்சுமி பார்த்தா அதே மாதிரி பாப்பா ஒரு கண்டை போட்டிருக்குறா, அது நாமம் கண்டு. அது நல்ல சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு கை வந்து இந்த 3ஆம் திகதியில் 3ஆம் நம்பரில் ஒரு நாமம் கண்டு குறைஞ்சிருக்குது. எழும்புறதுக்கு முயற்சி செய்கிறோம். தண்டை பால்ல எழும்பணும். நாங்களை கூட நிற்க மாட்டோம். தண்டை பால்ல எழுப்பினா தான் நிற்கும். நக்குறா வடிவா, காதுகள் மூக்குகள் கண்ணுகள் எல்லாம் வடிவா நக்கி திறக்குது. கண்ணெல்லாம் மூடினபடியே இருந்தவ அவள் கண்ணை நக்கி கண்ணை திறக்குது. அவள் நாங்கள் கஞ்சி காய்ச்சி வைக்கணும். சிவப்பரிசி கஞ்சி காய்ச்சி எல்லாம் வடிவாக கரையை காய்ச்சி போட்டு நாங்கள் கொஞ்சம் சூட்டு பருவத்தில் வைக்க போகிறோம். உடம்பு போல பாப்பா குடி, பாப்பா உடம்பு பாப்பா குடி. எங்களுக்கு நீ வசப்பால் கூட எங்களுக்கு இப்போ பரவாயில்லை. நாங்கள் நீ வடிவாக கறந்து குடிக்கலாம். லட்சுமி ஆனால் என்னோட நல்ல மாதிரி இருந்தவா. இப்போ கண்டு போட புறத்தில் சில விளையாட இடிக்கிறா உதறிக்கு. அதான் நாங்கள் கிட்ட போய் பார்க்குறோம். இப்போ ஒரு கிழமையாக கொஞ்சம் நெருங்காவல் இரவிலையும் கொண்டு பார்க்குறது, மழையிலையும் பார்க்குறாங்க. ஆனால் தூரத்தில் ஒன்றுமே கடையில் வீட்டை வச்சு தான் சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா வெளியிடங்கள்லாம் ஒன்றே மாட்டை கட்டினா வயது வழிகளை கட்டினா கண்டு கூட 5-6 நாயல் தெரியும். அதை வந்து கண்டை பிடிச்சி கொண்டு சாப்பிட்றது கண்டு. அப்படி வேறு இது நடந்துருக்கு. வேறு சம்பவம் ஆடு குட்டி போட்டாலும் கட்டுறது ஆடு குட்டி கூட நாயெல்லாம் பங்கு போட்டு சாப்பிட்றோம். அதே மாதிரி இந்த இப்படி இருக்க மாடு கிழக்காதானே 5-6 நாய் கண்டை சாப்பிடுவோம். அதெல்லாம் நாங்கள் இப்போ ஒரு கிழமையாக ஆளை கொண்டு போகிறோம். வெளியால் வீட்டை வச்சே சாப்பாடு போடுறோம். லட்சுமி கொஞ்சம் பான் இருந்தது. அப்போ அவையும் தான் இப்போ நம்ம பான் இருந்தால் சுடு தண்ணியில் ஊற விட்டு இப்போ நான் உடனடியாக வைக்கிறேன். இனி கொஞ்சம் நேரம் செல்ல கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி போட்டு தண்ணி கலந்து வைப்பேன். இதோட உழம்புறோம் எல்லாம் இல்லை. எனக்கு பயமாக லட்சுமி செய்கிறாங்க. உடம்பு நாங்கள் இன்னைக்கு கொட்டியில் துப்புரவாக்கி போட்டு அவள் இரவு கட்டினாங்கன்னா இப்போ சாணிங்கெல்லாம் போட்டுருக்கோம். நீங்கள் அதில் துப்புரவாக்கி போட்டு ஆழத்துக்கு மேலே கிடத்து கால் அந்த நிகம் வந்து நுள்ளி கிடக்கணும், அது டப்புன்னு முத்தி விடும். அதால் எடுக்கும். அப்புறம் கண்டு நடக்கிறது கஷ்டப்படும். நிகம் வளர்ந்து வேண்டாம். எல்லாம் இப்போ கத்திக்கால குடாலாம் வெட்ட வேண்டியாக விடும். குரோட கத்திக்கலாம் இந்த நிகம் முத்தினா வெட்ட வேண்டிய. அப்போ இப்போ சின்ன நிலையே நுள்ளி எடுத்து விட்டேன். அது நல்ல கணக்கான இதாக வரும். அவன் ரெண்டை பால் எழுப்பி அந்த கடம்பு பால் அதை குடிக்க வேணும். குடித்தா அவைக்கு அந்த வெளி வராது. நாங்கள் ஊசிகளெல்லாம் போட தேவையில்லை. அதை குடித்தாலே காணும். அதுக்கு இந்த புள்ளியை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். வடிவாக திரைச்சி விடுறேன்னா இருக்கக்கூடாது. எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சாய்ந்த கிடத்துக்கு தான் சரி. சிவப்பும் பிள்ளை கிளம்பு சரி. உழம்பு மேலே வடிவா பாருங்க இருந்தால் காங்கொத்தி போடும். பூக்குள்ள கொத்தி போடும். அம்மா பால் கொடுக்குறா இல்லை, கன்னி மாடு தானே, பால் கொடுக்குறா இல்லை. கொடுக்குறா இல்லை. அந்த ஒரு பால் ஒரு முளை மட்டும் குடிக்குது.
உதயகிறா காலால் உதயகிறா லட்சுமி குடு குடு இங்கிற லட்சுமி கண்டு போட்டதை பார்த்துருப்பீங்கள் தானே. அவள் கண்டு போட்டு இப்போ பால் கொடுக்குறதுக்கு காலால் தட்டுறா. அவாவுக்கு வந்து நோவுது போயிடக்கா அதெல்லாம் நின்றா இப்போ நம்ம கண்டு போட்டிருக்குறா. அது வந்து நாங்கள் கண்டு போடுறதே ஏன் காட்டையில்ன்னு சொன்னால் இந்த அதுக்காக பூஜைப்படுவான்றதுக்காண்டியும் மற்றது போய் அங்கே போய் இடத்த பார்த்துருக்குறோம். இப்போ சில பேருங்கிற ஃபோனுகளில் வந்து வீடியோ எடுக்கிறான் கண்டு போகிறத எடுக்கிறான். அது அந்த ஒழும்பி அந்த பூஜைக்கிலே ஒழும்பி நிற்கிறதும் படுக்கிறதும் அண்டு அவள் வந்து அதான் படுக்கிறதும் ஒழும்புறதுமா அப்படி இருந்தால் கண்டு வந்து அதை போட மாட்டாமல் செருவுப்பட அப்படி அந்த இடத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். கண்டு இறந்திருக்கிறது. அப்போ அதால் நாங்கள் எங்கிற கண்டை நாங்கள் காப்பாற்றுவோம் என்றதுக்காண்டி நாங்கள் அப்படி டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கு கண்டு கீழே ரங்கின விழுந்தா போகிறதா போட்டு கீழே நிலத்தில் விழுந்தா போல தான் நாங்கள் வீடியோ எடுத்து நாங்கள் அந்த சனலில் புரோகம் பண்ணதுக்காண்டி. லட்சுமி வந்து சின்ன கண்டில் நாங்கள் விட்டு நாங்கள் இந்த சனலில் அவள் நல்லா எங்களோட லட்சுமி கண்டா இங்கே ரெண்டாலும் ஓடி வரும். வளர்ந்தா பிறகும் அறுத்து போட்டு வயலுக்க போட்டுது. அப்போ நான் எல்லாரும் கூப்பிட்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு டைம் ஆள் ஆப்பிடையில கையில் நான் ரோட்டில் நின்று கொண்டு லட்சுமி என்று கூப்பிட துருவாய் நின்று வந்தவா. அப்போ நின்று பார்க்குறவில்லைன்னு சர்மிலா நீங்களும் இப்படி உங்களை மாதிரி ஒரு மாடு வளர்க்கிறேன்னு சொல்லுவேன். வேணாண்டா கூப்பிடுனா உங்களை தேடி வந்துடுதுன்னு சொல்லி அப்படி தான் நாங்கள் லட்சுமியை வளர்த்துருக்குறோம். அதே மாதிரி அவாக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது. இப்போ இந்த பால் குடிக்கிறதுக்கு ரை பண்ணி கொண்டு இருக்குது. அப்போ துள்ளி துள்ளி ஓடுறதுக்கு பார்க்க நாளைக்கு நாளாண்டைக்கு இன்னும் மாலை பிடிக்கல கட்டத்திலே இருக்குது. அவ்வளோ ஸ்பீடாக ஓடுவேன். இனி நாங்கள் இனி அடுத்த இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. சரி.